கர்த்தாவே, ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, முதல் ஆராதனையில் ஆண்டவரே இடைப்பட்ட தேவன் இந்த இரண்டாவது ஆராதனை இடைபடும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே. வர வேண்டிய எல்லா விசுவாசிகளை கத்தர் கொண்டு வாங்க. இந்த ஆராதனையில் தெய்வ பிரசன்னம் வெளிப்படும்படியாக நான் சுபிக்கிறாயா ஆண்டவரே. வந்த வண்ணமாய் போகாதபடி தேவனுடைய நிறைவான ஒரு மகிமையை பெற்றுக்கொண்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு கத்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. வர வேண்டியவர்களை கத்தர் தடைகளை மாற்றி கொண்டு வருவீராக. அப்படி நாமும் இந்த ஆராதனை மகிமைப்படும்படியாக நான் சுபிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மை நன்றி ஓடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவரே உம்மை ஆராதித்து விடுதலையாய் உம்மை ஆராதித்து ஆண்டவரே ஒரு நம்பிக்கையோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சூத்திரம் ஆண்டவரே, சூத்திரம் ஆண்டவரே. ஆரம்ப ஜெபத்திற்கு எல்லா விசுவாசிகளையும் கர்த்தர் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒன்று சேர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சூத்திரம் ஆண்டவரே, சூத்திரம் கர்த்தாவே. உம்மை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை உயர்த்தும்படியாய் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் கர்த்தாவே. எங்களோடு இடைபடுவீராக. ஒவ்வொரு பகுதியும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சூத்திரம் ஆண்டவரே. பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஆண்டவரே சூத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் ஆண்டவரே. சூத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு சூத்திரம் ஆண்டவரே. உம்மை சூத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நன்றியோடு உம்மை சூத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இந்த ஆராதனையில் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய பிரசன்னம் அசைவாடுதல், தொடுதல் ஆண்டவரே இந்த ஆராதனையில் ஒவ்வொருவரை மேலும் ஆண்டவரே காணப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளை முதற்கொண்டு பெரியவர்கள் வரை எல்லோரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த ஆராதனை காணப்படணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கரத்திலே முழுவதும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சேர்ந்து பாடல்களை பாடி நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்பா, இந்த ஜெபத்திலிருந்தே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரத்தக்கதாய் ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரை தடைகளை மாற்றி போடுவீராக. ஒரே சிந்தையோடு ஒரே மனதோடு இந்த ஆராதனையில் ஆண்டவரை அமர்ந்து உம்மை ஆராதிக்க எனக்கு கிருபை செய்யும்படியாய் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்துவீராக ஆண்டவரே. நிறைய பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். அமர்ந்து சில பாடல்களிலும் சேர்ந்து கைகளை தட்டி நாம் பாடுவோமாக. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அந்த பாடலை நாம் சேர்ந்து பாடி உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோடு நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் பேராக இருந்தாலும் பாடிய ஒரு நாமத்தை. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை தீரப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை தீரப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. சொல்லுவோமா? குருடரின் கண்களை தீரப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை தீரப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே.
இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். சொல்லுவோமாம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இதுவரை எம்மை நடத்தினார், அவர் நல்லவர், நல்லவரே. இனிமேலும் எம்மை நடத்துவார், அவர் நல்லவர், நல்லவரே. சொல்லுவோமாம். இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர், நல்லவரே. இனியும் நம்மை நடத்துவார், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. எல்லாம் சேர்ந்து கைகளை தட்டி. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரை நம்மை நடத்தினவர், அல்லேலூயா. இனியும் நம்மை நடத்த அவர் போதுமானவர். இன்னொரு பாடலை நாம் சேர்ந்து நாம் பாடுவோமாக. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. பாடலை நாம் சேர்ந்து அப்படி நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. சேர்ந்து இந்த பாடலை நாம் சேர்ந்து நாம் பாடுவோமாக. அவரே வல்லவர், அவர் செயல்களில் வல்லவர், அவர் சொல்வதிலும் செய்வதிலும் அவர் முரண்பாடற்றவர். பாடலை நாம் சேர்ந்து நாம் பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தாவே உம்மை நம்பினவர்
வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. சொல்லுவோமா? மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. நடக்குமா நடக்காதா என்று சோர்ந்து போயிருந்தேன். அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். சொல்லுவோமா? நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. சொல்லுவோமா சேர்ந்து? மிகுவேல் இஸ்ரவேல். உங்க சத்தம் உயரட்டும். ஆனவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. பலித்திட வந்தோரை வெச்சை மூடினதே. அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. பலித்திட வந்தோரை வெச்சை மூடினதே. அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. காண்போரை வியந்திட உயர்த்தி வைத்தீரே. அடைவன் தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. சொல்லுவோமா? மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. சொல்லுவோமா? மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையா
அவர் கனப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய எல்லா விதமான பழித்திட வந்தோரை அவர் லெச்சை மூடிட செய்தார். நம்மை அழித்திட வந்தோரை நிந்தை மூடிட செய்தவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இம்மட்டுமாய் கர்த்தர் நம்மை நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இன்னொரு பாடலை நாம் சேர்ந்து அவருடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்துவோமாக. அபிஷேகம் என் தலைமையிலே, ஆவியானவர் எனக்குள்ளே. இந்த பாடலை சேர்ந்து நாம் பாடி நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. இருதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம். கர்த்தர் நம்மை தான அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை கொண்டு அநேகரை ஆசீர்வாதமாக்க அவர் விரும்புகிறார். கர்த்தரிடத்தில் ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நாம் மாத்திரமல்ல, நாம் மூலமாய் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் விரும்புகிறார். இந்த பாடலை சேர்ந்து நாம் பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கோ. முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கோ. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேல். எல்லாரும் கைகளை தட்டி, எல்லாரும் கைகளை தட்டி பாடுவோமாக. யார் அமைதியா இருக்க வேண்டாம். எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி. என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. இதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏராளம் ஏராளம். இதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏராளம் ஏராளம். காயம் கட்டுவேன் தேசமெங்கு இயேசுவின் நாமத்தினால். காயம் கட்டுவேன் தேசமெங்கு இயேசுவின் நாமத்தினால். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. சிறையிலுள்ளோ ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. சிறையிலுள்ளோ ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. கட்டவிக்கணும் கட்டவிக்கணும், கட்டுகளை உடைக்கணும். கட்டவிக்கணும் கட்டவிக்கணும், கட்டுகளை உடைக்கணும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. துதியனுடை போற்றணுமே ஒடுங்கின ஜனத்திற்கு. துதியனுடை போற்றணுமே ஒடுங்கின ஜனத்துக்கு. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர்
முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும் முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும் அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. எல்லார் கைகளை தட்டி அவரை துதிப்போமாக. ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நிறைந்து ஆண்டவரே இந்த ஆராதனை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லார் கண்களை மூடி தேவ சமூகத்தில் பயபக்தியாக அவரை ஆராதிப்போமாக. ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே, ஏதோ கடமைக்காக அல்ல ஆண்டவரே, ஒரு கட்டாயத்திற்காக அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே முழு மனதோடும் சமூகத்தில் ஆண்டவரே அன்பு செலுத்தும்படியாக கடந்து வந்திருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம் கத்தாவை எல்லாரும் சேர்ந்து சிறுபிள்ளை முதற்கொண்டு எல்லார் கண்களை மூடி அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போமாக. ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, அவர்கள் அவரை முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கம் அடைவதில்லை என்று சொல்லப்பட்டபடி இந்த கால வேளையில் அப்பா அம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை உயர்த்தி அவரை தொழுது கொள்ளும்படியாய் நாம் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சாலமோன் என்று தேவாலயத்திலே 1000 சர்வாங்க தகன பலிகளை இட்ட போது நான் உனக்கு செய்ய வேண்டியது என்னதென்று கேட்டபோது கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தை தந்தது போல இந்த கால வேளையில் நீங்கள் எந்த அளவு கர்த்தரை ஆராதிக்கிறோமோ அந்த அளவு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்ம மத்தியிலே இருக்கிறார். அவரை நோக்கி ஆண்டவரே மனிதர்களின் கன்னிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை இந்த கால வேளையில் அவரை நம் நோக்கி செலுத்துவோமாக. எல்லாரும் சத்தமாக உயர்த்தி அவரை மாத்திரம் உயர்த்துவோமாக. பக்கத்தில் யாரு வேடிக்கை பார்க்காதபடி தேவனை மாத்திரம் இந்த கால வேளையிலே ஆண்டவரே ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறான் ஆண்டவரே. கடந்த நாட்களில் செய்த நன்மைகளை நினைத்து உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே தோத்துரைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவோ நிந்தைகள் அவமானங்கள் வந்த போதெல்லாம் ஆண்டவரே எங்களை காத்து நடத்தினவரையா, எங்கள் இருதயங்கள் நொறுக்கப்பட்ட போதெல்லாம் ஆண்டவரே காயம் கட்டினவரே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவோ உபத்திரவங்களின் பாதைகளிலும் ஆண்டவரே எங்களை நீ நடத்தி கொண்டு வந்தீரே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இதுவரை எங்களை நடத்தினவர், இனியும் எங்களை நீ நடத்த நீர் போதுமானவர் ஆண்டவரே. தகப்பனு தாயை கைவிட்டாலும் நான் உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னவரே. ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. அக்கினியில் நடக்கும் போது நீர் வேகாதிருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சிங்க கபியோ சூளை நெருப்போ ஆண்டவரே ஒன்று செய்திடாத ஆண்டவரே. கர்த்தரனோடு இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லார் கண்களை மூடி அவரை ஆராதிப்போமாக. ஆண்டவரே கைகளை தட்டியோ உயர்த்தியோ ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரீமா நிக்காதாரா நாம கரலவலா ஓ ரீமா நிக்காதாரலவலா. ஆண்டவரே வந்த வண்ணமை அல்ல ஆண்டவரே, வெறுமையா நான் போகக்கூடாது ஆண்டவரே. உம்மிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த ஆராதனை விட்டு நான் கடந்து செல்லணும் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம் ஆண்டவர் என்னோடு நீ பேசணும், இந்த ஆராதனை என்னோடு இடைப்படணும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறேன் ஆண்டவரே, ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே கண்ணீரை துடைக்கிற தேவன் நீர் மாத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா சோதரம் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே. தாவீதுக்கு எல்லாம் எதிர்த்து நின்ற போது கூட கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்த போது கர்த்தர் சொன்னார், நீ சகலவற்றை நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி எல்லா மனிதர்கள் எதிராக இருந்த போது கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை அவன் எல்லாவற்றை திருப்பிக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்தது போல இந்த நாட்களிலே எல்லார் மேல் வைத்த நம்பிக்கையை காட்டிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையோடு வந்திருப்பீர்களானால் கர்த்தர் இந்த கால வேளையிலே எல்லாவற்றை திரும்ப தர அவர் போதுமானவராக இருக்கிறார். அவரை மாத்திரம் உறுதியாய் பற்றிக் கொள்வோமாக. ஆண்டவரே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. உம்மை அண்டிக் கொண்டிருப்பதே எங்களுக்கு நலம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. நிந்தை மூடினது ஆண்டவரே, அவமானங்கள் மூடினது ஆண்டவரே. கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே. காண்போரை வேற்றிட வைத்தவரே உமக்கு
உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே, ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, எனது தனிப்பட்ட வாழ்விலும் என் பிள்ளைகளுடைய வாழ்வில் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, எனக்கு ஒரு அற்புதம் செய்வீர் என்று விசுவாசத்தோடு வந்திருக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. எல்லாம் சேர்ந்து. கர்த்தாவே, உம்மை நம்பினவர். எல்லாம் கைகளை தட்டி கொஞ்சம் பேரா இருந்தாலும் நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவர். உலகத்தில் இருக்கிற காட்டில் உங்கள் இருக்க பெரியவர். வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலோ செய்வதிலோ முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலோ செய்வதிலோ முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. எல்லாரும் சொல்லுமா, என் நம்பிக்கையானவர் என்று. அவரிடத்தில் அவர் நம்முடைய வாயின் அறிக்கையை கனப்படுத்துகிறவர்கள். நம்முடைய வாயின் அறிக்கையை அவர் கனப்படுத்துகிறவர். இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நடக்குமா நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலோ செய்வதிலோ முரண்பாடற்றவரே. வல்லவரே, சென்று செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே. எல்லாரும் சொல்லுவோமா? மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே. அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே. அழித்திட நினைத்தோரை நிந்தை மூடினதே. காண்போரை வியத்திட உயர்த்தி வைத்தீரே. தடை வந்தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலோ செய்வதிலோ முரண்பாடற்றவரே. வல்லவரே, எல்லாம் சேர்ந்து வல்லவரை உயர்த்துவோமா? அவரை உயர்த்து உயர்த்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். பதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. எல்லாரும் கைகளை தட்டி அவரை உயர்த்தி அவருடைய நாமத்தை
நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. எல்லாரும் கண்களை மூடி கைகளை தட்டி அவரை உயர்த்துவோமாக. அந்நிய பாஷையில ஆவியில் நிறைந்து உற்சாகமாக அவரை உயர்த்துவோமாக. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அழித்திட நினைத்தோரை ஆண்டவரே உடைய நிந்தை மூடின செய்யவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றியோடு உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையில் உம்மை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அவர் சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவர். ஹல்லேலூயா. மனிதன் சொன்னா ஒன்று செய்வான், ஆனா கர்த்தர் அவர் என்ன சொன்னாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி முடிக்கிற தேவன். அவர் மரண பரியந்தமாவே தம்மை சொன்னதை அவர் நிறைவேற்றுகிறவர். தம்முடைய வாக்கை மாறாதவர், வாக்கு மாறாதவர். அவர் நேற்று மீண்டு மாறாத தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரோ கர்த்தர் அதை நிறைவேற்றி முடித்தார். நோவாவுக்கு என்ன நிறைவேற்றினாரோ, உடன்படிக்கை பண்ணினாரோ அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றின தேவன் இன்று நம்முடைய மத்தியில் இருக்கிறதற்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி. அவரை ஆராதிக்கிறதுக்காக எழுமணிக்க முடியுமா? அப்படியே கர்த்தரை உயர்த்தி ஆண்டவர் நல்லவர், அவருடைய வார்த்தைகள் ஒரு நாள் அழியாதுன்னு பைபிளில் படிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ மை ஸ்தோத்திரி. புல் உதிர்ந்து பூ உதிரும் இல்லையா? ஆமாம் ஸ்தோத்திரம். தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கு நிலைத்து நிற்கும்னு சொல்லியிருக்கு பைபிளில். ஒரு நாள் அவர் பொய் சொன்னதே இல்லை. நம்ம ஆண்டவர் ஒரு நாளும் பொய் சொன்னதே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம ஆண்டவர் ஒரு நாள் பொய் சொன்னதே இல்லை. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் செய்ய பொய் சொல்ல அவர் மனுப்புத்திரன் அல்ல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் அப்படியே உண்மையாய் சொல்லுகிற தேவன் அவர். காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் கர்த்தர் ஒரு நாள் மாறுவதில்லை. கர்த்தர் ஒரு நாள் மாறுவதில்லை. ஆண்டவர் ஒரு நாள் மாறுவதில்லை. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நம்ம நடந்தாலும் நாம் பயப்பட வேண்டியதில்லை. பெரிய வெளிச்சம் அவர் நமக்கு இருக்கிறாரு. பெரிய வெளிச்சம் நமக்கு ஆண்டவர் இருக்காரு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் உயர்த்துங்க, கர்த்தர் நாமத்தை உயர்த்துங்க, கர்த்தர் நாமத்தை உயர்த்துங்க. ஓ எங்க பார்த்தாலும் இருளா தோணலாம், கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லாம இருக்கலாம், அந்தகார இருள் நம்மை சூழ்ந்து இருக்கலாம், ஆனாலும் பயப்பட வேண்டியதில்லை. தேவனே நமக்கு வெளிச்சமாக வருவார். பள்ளத்தாக்கில் நடக்கிற நேர்ந்தாலும் அவர் என்னை காண்பார். நான் தாகத்தால் கதறும் போது அவரின் சத்தத்தை கேட்பார். ஆண்டவர் என் சத்தத்தை கேட்பார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் தேவனே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே போது என்னை கேட்பவரே. எங்கோ எந்த துணையாளரே, நாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. எங்கோ நீ எந்த துணையாளரே, நாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே ஆவியானவரே
பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே அலறும்போது என்னை கேட்பவரே, எங்கோ நீ எந்த துணையாளரே, நீங்கதான் என் துணையாளர், தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, எங்கோ நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 தாகத்தோடு சொல்லுங்க, ஆவியானவரே, ஆவியானவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும், அப்படி ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில வந்தாலும், ஆண்டவரே நான் கலங்குவதில்லை அப்பா, நான் திகைப்பதில்லை ஆண்டவரே, நீர் என்னோடு கூட உண்டு அப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர்ட்ட, அப்பா நான் பயப்படுவதில்லை, என் கூட நீங்க இருக்கிறீங்க அப்பா, என் கூட நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. இயேசுவே ஹல்லேலூயா. சோர்ந்து போகிற நேரத்தில் எல்லாம் உதவி செய்கிறவர், தாகத்தால நாவறண்டு போகும்போது ஜீவ தண்ணீரை தருகிறவர் ஆண்டவரே, நீரூற்றை தருகிற தேவன் ஆண்டவரே, இக்கட்டில் நெருக்கத்தில் உதவி செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இக்கட்டில் உதவி செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. சிம்சோன் தாகத்தால் வாடி சாகும் நிலைக்கு வந்து விட்டான். 1000 பேரை கழுதை தாடையம்பால் கொன்று போட்ட பிறகு ஹல்லேலூயா கடைசியாக பெலிஸ்தியர் மத்தியில மரிக்கக்கூடிய சூழ்நிலை. ஆண்டவருடைய ஜெபம் என்ற ஆண்டவரே, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை பெலிஸ்தியர் மேல எனக்கு தந்தீரே, ஆனால் இப்போது அவர்கள் மத்தியில் சாக போகிறேனே என்று கதறின போது அவனுக்காக ஒரு ஊற்றை ஆண்டவர் உண்டு பண்ணினாரே. அதனாலதான் என்னகேரின்னு சொல்லி அவன் பேர் வைத்தான் ஆண்டவருடைய நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அதைத்தான் நம்ம சொல்லி பாடணும், என்கோர் எந்த துணையாளர் என்று சொல்லி பாடணும். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் அவன் துணையாளர், அவர் உதவி செய்கிற தேவன், அவர் ஒன்றுமில்லாத இடத்துல அவன் தாகத்தால் வாடுகிற நேரத்துல ஒரு ஜீவ தண்ணீரை அவர் புறப்பட பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ஆகாருக்கு அதைத்தான் பண்ணார் ஆண்டவர். இன்னைக்கு அந்த கால வேளையில ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளை நீங்க ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை இக்கட்டான நிலைமையில வந்திருக்கலாம். ஆண்டவர் நமக்காக ஒன்றை புதிதாக உருவாக்க முடியும், அவர் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் தேவனே, பரிசுத்த ஆவியானவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் தேவனே. ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. Yes Lord Jesus. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ,
சொல்றீங்களா? உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீயாவாய், ஒளியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். நீர் இல்லாத நாடெல்லாம் நாடாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. சொல்றீங்களா? நீர் இல்லாத, நீங்க இல்லாம ஒண்ணு இல்லப்பா. இயேசுவே, நீங்க என் கூட இல்லாம ஒண்ணு இல்லப்பா. இல்லாத நாடெல்லாம் நாடாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வெறுமையான பாத்திரம் நான், வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வெறுமையான பாத்திரம் நான், வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுவே, என்னையும் அவ்வித பாத்திரமா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லி அவரை உயர்த்தி ஆண்டவரே, உயவனே, உயவனே, படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுவே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம். அவள் சேர்ந்து பாடுவோம் எல்லாரும். அவர் சமூகத்தில் ஆனந்தம். நடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ, நடந்ததை நினைத்து தினம்
தரை மட்டும் தாழ்த்தி சமூகத்தில் வர்றையா. இதுவரை நடத்தினவரே நன்றி, இனிமேலும் நடத்துகிறவரே நன்றி. கர்த்தாவே, எங்களுக்கு பெரிய நம்பிக்கை உண்டு. எங்கள் தேவன் எங்களை கைவிட மாட்டீர். எங்கள் ஆண்டவரே, கர்த்தர் மேல் பெரிய நம்பிக்கை உண்டு. கர்த்தர் அற்புதமாய் நடத்துவீரப்பா. ஹல்லேலூயா. நம் கர்த்தருக்கு கொடுக்கும் நேரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜெபித்த பின்பு கொடுக்க போறோம். கைகளில் காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்ளுவோம். கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. ஸ்தோத்திரங்க தாமை ஸ்தோத்திரிக்கிறமையாமை துதிக்கிற தகப்பனே, இந்த காலை வேளையிலும் கத்தாவை இந்த 2வது ஆராதனை உடைய கரத்தில் தருகிறோம். எப்பொழுதும் கத்தாவை இவ்வளவு நேரம் பாடி துதித்து ஆராதிக்க கத்த செய்த கிருபைக்காய் நன்றி. இப்பொழுது உமக்காய் கொடுக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் தகப்பனே. அப்பா, கொடுங்கள் கொடுக்கப்படும் என்று சின்ன வார்த்தையின்படி நாங்கள் உமக்காய் கொடுக்கும் போது நீர் எங்களை கத்தாம அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்து உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் கொஞ்சத்திலே உண்மையாய் இருக்கும் போது நீர் எங்களை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது ஒவ்வொரு கைகளையும் கத்த திடப்படுத்தும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியா அவருடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் தேவன் நிறைவேற்றும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஆமை துதிக்கிறோம் ஐயா. எல்லாரும் கத்தாவ ஆசீர்வாதமாய் இருப்பதை நாங்கள் காணத்தக்கதாக தேவன் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கை பாட்டு யாராவது பாட கேட்டிருந்தாங்களான்னு தெரியல, நானும் ஞாபகம் இல்லை. சேர்ந்து ஒரு பாடல் நாம் பாடலாமே. கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக, நீரன் கன்மலை என் கோட்டை என்ற பாடலை அதிக பலவான்கள் பகைஞர்கள் இருக்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் இருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்திலிருந்து கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டேன். உயரத்தில்
நீராகும் நீரந்தன் கண்மலை என் கோட்டை சொல்லுங்களேன் என் ரட்சகர் என் தேவன் நான் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் ரட்சண்ய கொம்பு நீரந்தன் கண்மலை என் கோட்டை என் ரட்சகர் என் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் ரட்சண்ய கொம்பு என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, என் பலனாகிய கர்த்தாவே நீரே என் பலனாண்டவரே உம்மில் அன்பு கூறுவேன். கைகளை தட்டி எல்லாரும் அவரை உயர்த்துவோமாக. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் ஆண்டவரே. என்னுடைய பலன் நீங்க தான் பான்னு சொல்றேன். என்னுடைய பலன் நீங்க தான் சொல்றேன் ஆண்டவரே. குறிப்பாக இந்த கால வேளையில் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி மீண்டும் யோவான் சுவிசேஷத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்வோம். 22வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 21, 22 நானே வாசிக்கிறேன் சார். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்ன அந்த வார்த்தை நீங்க மறந்து விட வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த சீஷருடைய மனதில் இருக்கிற துக்கத்தை அறிந்தவராக அதை செய்கிறார். அன்பானவர்களே, 2 விதங்கள்ல நம்ம அதை பார்க்க முடியும். ஒன்று, இந்த உலகத்தில் தேவன் துக்கத்தை மாற்றுகிறவர். இன்னொன்று, அவர் பரலோக ராஜ்யத்தில் நம்முடைய துக்கங்களை மாற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். 2 விதங்களிலே தேவன் நம்முடைய துக்கத்தை மாற்றுகிறார். ஒன்று, தற்காலிகமாக இந்த பூமியில ஆண்டவரால் துக்கத்தை மாற்ற முடியும். யோபுவின் வாழ்வில் ஆண்டவர் துக்கத்தை அவர் மாற்றி மகிழ்ச்சியை, இரட்டிப்பான நன்மைகளை யோபுவுக்கு ஆண்டவர் தந்தார். எனக்கு இந்த காலையில ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க துக்கம் சந்தோஷமாக மாறும்படி செய்வார் ஆண்டவர். பக்கத்துல நீங்களும் ஒருத்தருக்கு சொல்லுங்க, உங்க துக்கம் மாறும் பிரதர், உங்க துக்கத்தை ஆண்டவர் மாற்றுவார்னு பக்கத்துல சொல்றீங்களா? இந்த வார்த்தை ஏதோ சும்மா சொல்ற வார்த்தை இல்ல, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள். பைபிள்ல சில வார்த்தைகள் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும்தான் பொருந்தும், அந்த நாட்களுக்கு தான் பொருந்தும். ஆனா சில வசனம் அது எல்லா நாட்களுக்கும் பொருத்தமானது. அந்த அடிப்படையில இந்த வசனம் அப்படின்றது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொன்ன அந்த வார்த்தை அன்னைக்கு மட்டும் உரியதான அது அல்ல. அது காலாகாலமாக அவருடைய வருகை மட்டும் எல்லா மக்களுக்கும் பொருத்தமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்கிற அந்த வார்த்தை. ஏன் ஆண்டவர் அவங்கள பார்த்து அப்படி சொன்னார் அப்படின்னா, சீஷருடைய இருதயம் துக்கத்தாலே நிறைந்திருந்தது. 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் படித்தால், ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. ஆண்டவர் சீஷர்களை பார்க்கிறாரு. ஆனா சீஷருடைய மனசுல பயங்கர வேதனை, அவங்க துக்கத்தால் நிரம்பி இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்க மனசை பார்த்து சொல்றாரு, உங்க இருதயம் எல்லாம் துக்கத்தால் நிரம்பி இருக்கிறது, நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஒரு பெரிய தீர்வை ஆண்டவர் அவங்களுக்கு சொல்றார் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு இந்த காலையில் இந்த வசனத்தை நீங்க உண்மையா விசுவாசித்தால் உங்க வாழ்க்கையிலும் தேவன் அப்படி செய்ய முடியும். உங்கள் துக்கத்தை கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் துக்கங்கள் வருவது உண்டுதான். அது ஒரே காரணமாக இருப்பதில்லை. ஒவ்வொருத்தரையும் கேட்டால் வேற வேற காரணங்களை சொல்வாங்க. இந்த இடத்துல காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தை விட்டு மரித்து அவர்
அவர்களை விட்டு பிரிந்து போகிறார். அதுதான் அவர்களுக்கான துக்கம். துக்கத்துக்கான காரணங்களையும் ஆண்டவர் சொல்றார். அங்கே முதலாவது 14ஆம் அதிகாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து தம் சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்றார், நான் இந்த உலகத்தில் உங்களுக்காக நான் மரிக்க விரும்புகிறேன், என்னை கொலை செய்வார்கள், ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பேன் என்று ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு 14வது வசனத்திலே சொல்றாரு. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். 2வது வசனத்தில் சொல்றாரு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு வாசஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். இயேசு கிறிஸ்து தம் சீஷர்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்பதை ஆண்டவர் தம் சீஷர்களுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார். பல காலகட்டங்களில் அங்காங்கே தம் சீஷர்களுக்கு நான் உங்களை விட்டு நான் போகிறேன் என்பதை ஆண்டவர் சொல்லிக் கொண்டே இருந்தார். அது சீஷருடைய மனதில் மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தினது. அது ஒரு பெரிய துக்கமாக இருந்தது. அவர்கள் மிகுந்த வேதனை அடைந்தார்கள். தொடர்ந்து ஆண்டவர் சொல்ற 15 நாளில் சொல்றார், என்னில் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு போதிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை விட்டு போனாலும் என்னில் நிலைத்திருக்க முடியும் என்பதையும் ஆண்டவர் சொல்றார். 3வது சொல்றாரு, நீங்கள் ஒருத்தரில் ஒருத்தர் அன்பாக இருங்கள் என்று ஆண்டவர் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலையும் 17வது வசனத்திலையும் சொல்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்கிற இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன் என்று ஆண்டவர் அவர்களுக்கு போதித்தார். அதுக்கடுத்து இந்த சீஷருடைய மனதில் துக்கத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகம் உங்களை பகைக்கும் சொல்றார். 15ஆம் அதிகாரம் 18 முதல் 24 வரை நீங்க படிக்கும்போது, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்தில் இருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. இது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னது. நிச்சயமா ஆண்டவர் உங்களுடைய இந்த உலகத்தில் உலகம் உங்களை பகைக்கும் என்பதை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். அதுக்கு சொல்றாரு, உங்களுக்கு முன்னே என்னையே பகைத்தது இந்த உலகம் என்னை பகைத்தது போல உங்களையும் நிச்சயமாக பகைக்கும் என்று ஆண்டவர் சொல்றார். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையாக ஒரு தேவனுடைய பிள்ளையா இருந்தால் உலகம் உண்மையா பகைக்கத்தான் செய்யும். இது நடக்க போகிற சில காரியங்களை சீஷர்களுக்கு இயேசு சொல்லுகிறார். இந்த உலகம் உங்களை நிச்சயமாக இனி பகைக்கத்தான் செய்யும். அது மனசுல ஓடிட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்துவோடு சீஷர்கள் அவர்கள் இவ்வளவு தூரம் பயணப்பட்டார்கள். எல்லாவற்றையும் இயேசுவை பார்த்து கொண்டார். ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்து அவங்களை விட்டு பிரிந்து போகிற காலகட்டம் வந்ததுனால சீஷர்கள் மனதில் ஒரு பெரிய துயரம், துக்கம் அவர்களுக்கு காணப்படுகிறது. தொடர்ந்து 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலையும் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இடரடையாதபடி இவைகளை உங்களுக்கு சொல்றேன், அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். ஒரு கொடிய காலத்தை பற்றி இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். சீஷர்களுக்கு இருக்கக்கூடிய உபத்திரவங்களை பற்றி சொல்றார். இதெல்லாம் உங்களுக்கு ஒருவேளை வரலாம், ஆனா ஒண்ணு, நான் உங்களுக்காக தேற்றரவாளனை அனுப்புவேன் சொல்றார். ஒருவேளை நீங்க துக்கப்படுவீங்க, இந்த உலகம் உங்களை பகைக்கும், உங்க மனசுல வேதனை இருக்கும், உங்களை துன்பப்படுத்துவாங்க, உங்க மனசுல துக்கம் இருக்கும். ஆனா ஒண்ணு, இது எல்லாவற்றுக்கும் மேல உங்க துக்கம் நிரந்தரமானது இல்லை, அது ஒரு தற்காலிகமானது. ஆண்டவர் சொல்லும் போது கொஞ்ச காலம் அப்படின்றத திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்றதை நாம் பார்க்கிறோம். நான் மறுபடியும் வருவேன் 19ஆம் வசனத்துல, இன்னும் கொஞ்ச காலத்துல உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள், நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். பல இடத்துல மறுபடியும் சொல்றாரு, கொஞ்ச காலம் துக்கப்படுவீர்கள், ஆனா உங்க துக்கம் சந்தோஷமாக மாறும், நான் திரும்ப உங்களிடத்திலே வருவேன். அது மாத்திரமல்ல, உங்கள் துக்கத்தில் இருந்து உங்களை விடுவிப்பதற்கு, உங்களை தேற்றுவதற்கு தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்று நம் சீஷர்களுக்கு ஆண்டவர் சொன்னார். அன்பானவர்களே, உங்கள் துக்கம் நிரந்தரமானது இல்லை, உங்கள் துக்கத்திற்கு ஒரு முடிவு நிச்சயமாக உண்டு என்று ஆண்டவர் சொல்றாரு. உங்கள் துக்கம் தொடர்ந்து இருப்பதில்லை, உங்கள் துக்கம் நிச்சயமாகவே ஒரு முடிவுக்கு வரும். இந்த உலகத்துல
எல்லா பொருளுக்கும் எக்ஸ்பிரி டேட்டு ஒன்று இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, எந்த பொருள் வாங்கினாலும் சரி, அது நிரந்தரமானதல்ல. அதுக்குன்னு ஒரு காலாவதி நாள் குறிக்கப்பட்டிருக்கும். அதற்கு பிறகு நாம் அதை பயன்படுத்த முடியாது. அது போலதான் உங்கள் துக்கமும் கூட அதற்கு ஒரு எக்ஸ்பிரி டேட் இருக்குது. அது நிச்சயமாக விரைவில் முடியும். ஆண்டவர் பெரிய சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையில கொடுப்பதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, துக்கம் சந்தோஷமாக மாறுவது எப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நடக்க போறதெல்லாம் ஆண்டவர் சொன்னாரு. என்ன நடக்க போகிறதுன்றதை கர்த்தர் தெளிவாக அவங்களுக்கு போதிக்கிறார். உங்கள் துக்கம் எப்படி சந்தோஷமாக மாறும் என்று அவர்களுக்கு ரொம்ப விளக்கமாகவும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் அவர்கள் என்னை அறியாததுனால சொல்றாங்க. 3வது வசனம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள் அப்படின்றதையும் ஆண்டவர் சொல்றார். 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்தில் இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறேன் என்பதையும் நான் மரிக்க போகிறேன் என்பதையும் நான் உங்களோடு இருக்கும்போது சொல்லல. இப்ப கடைசி காலத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பதையும் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்லுகிறதை வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் அறிவீர்கள். பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு சொல்றார். உபத்திரவப்படும் போது நீங்கள் நினைத்து பார்ப்பீர்கள், ஆண்டவர் இயேசு நமக்கு முன்னையே இது சொல்லி வைத்தார் என்று. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பெரும்பாலும் ஆண்டவர் சொல்றது இல்லை. ஆனா புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன நடக்க போகிறது என்பதை சொல்லி இருப்பதால் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு சொல்லாம ஒன்று நடக்கிறது தான் அதிர்ச்சியா இருக்கும். ஆனா சொல்லி ஒன்று நடக்கும்போது அது நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்காது. நமக்கு முன்னாடியே தெரியும் இதுதான் நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியும். அதுவே ஒரு பெரிய பலனாக இருக்கும். அதுவே நமக்கு விசுவாசத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக பைபிள்ல பல இடங்கள்ல பழைய ஏற்பாட்டில் படிக்கும்போது ஆண்டவர் நடக்க போகிறத தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லலை. ஆனா அது முடிஞ்ச பிறகு ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆபிரகாமுக்கு அவனுடைய குமாரனை பலியிடுவதற்காக ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். ஆனா நடக்க போறத ஆண்டவர் அவனுக்கு சொல்லலை. ஆண்டவர் சொன்னது கட்டளை மட்டும்தான். ஆனா ஆபிரகாம் நம்பிக்கையோட நம்முடைய குமாரனை கர்த்தர் சொன்ன இடத்துல பலியிடுவதற்கு போயிட்டான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு கடைசி நேரத்தில் அதை தடுத்து அங்கே ஒரு ஆட்டுக்கடாவை கொடுத்து ஈசாக்கை காப்பாற்றினார். நான் படிக்கும்போது இதெல்லாம் ஆபிரகாமுக்கு தெரியாது. தன்னுடைய குமாரன் காப்பாற்றப்படுவான், நிச்சயமாக தன் குமாரனை பலி செலுத்த மாட்டேன் என்று தெரிந்து அவன் தன் குமாரனை பலி செலுத்த கொண்டு போகவில்லை. அவனுடைய மனதில் தன் குமாரனை பலி செலுத்தி விடுவேன் என்ற எண்ணத்தில் தான் பலி செலுத்தும்படி ஆபிரகாம் போனான். கடைசி நேரத்தில் அந்த குமாரனை பலியிட்டு கத்தியை ஓங்கும் போது நான் உன்னை கூப்பிடுவேன் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. எவ்வளவு பெரிய விசுவாசம் ஆபிரகாமுக்கு! அது உண்மையாகவே படிக்கும்போது ஆச்சரியமா இருக்கும். ஆபிரகாம் எவ்வளவு நம்பிக்கையோடு அதை செய்தான். ஆண்டவர் சொல்ற கட்டளை ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்ற கட்டளை ரொம்ப கடினமானதாக இருந்தாலும் சரி, செய்யக்கூடியதோ செய்யக்கூடாததோ எந்த கற்பனைகளையும் கை கொள்வதற்கு ஆபிரகாம் ஆயத்தமா இருந்தானே. அதை நினைக்கும் போது ஆபிரகாம் விசுவாசம் பெரியது. சும்மாவா ஆண்டவர் சொன்னாரு ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பன் என்று? இல்லை, அவன் செய்தது பெரிய விஷயம். அல்லேலூயா சொல்லுவோம் கை உயர்த்தி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவஜனமே, நீங்க நம்புறீங்களா ஆபிரகாம் செய்தது ஒரு பெரிய காரியம் நினைக்கிறீங்களா? அதை படிக்கும்போது உங்களுக்கு தோணுது அது? நான் உண்மையில் பலமுறை ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். எந்த அடிப்படையில் ஆபிரகாம் அதை செய்தான்? ஆண்டவருடைய கட்டளை கேட்ட போது ஆண்டவர் சொன்ன இந்த விஷயத்தில் அவருக்கு கீழ்ப்படிந்ததுனால எந்த காரியத்திலும் ஆபிரகாம் கீழ்ப்படுகிறவன் என்பதை நாம் உணர முடிகிறது அல்லவா? ஆண்டவரே சொல்றாரு, இப்பொழுது நான் உன்னை அறிந்திருக்கிறேன் ஆபிரகாமே, நீ எனக்கு கீழ்ப்படுகிறவன் என்று அப்படின்னு ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார்ல. அப்போ ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல நடக்க போற காரியத்தை ஆண்டவர் முழுமையா அவங்களுக்கு சொல்லவே இல்லை. யோபு வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவர் முன்கூட்டி எல்லாத்தையுமே சொல்லலை. அவன் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்களும் வேதனைகளும்
இழப்புகளும் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா இழந்துக்கிட்டே இருக்கிறான். ரொம்ப கஷ்டம் அவனுடைய வாழ்க்கையில. ஆனா ஆண்டவர் அவனுக்கு சொன்னாரா, யோபுவே நீ கவலைப்படாத, நீ படுற கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் நான் இல்லை, பிசாசு தான் உன்னை சோதிக்கிறான். ஆனா ஒரு நாள் வரும், நான் உன்னை 2 மடங்கு ஆசீர்வதிப்பேன்னு யோபுவுக்கு ஆண்டவர் முன்கூட்டி சொல்லியிருந்தாரா? அப்படி சொல்லியிருந்தா யோபு விசுவாசமா இருப்பதற்கு அது உதவியா இருந்திருக்கும். பரவாயில்ல, ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு, கொஞ்ச காலம் கஷ்டம் நமக்கு இருக்கும், எல்லாத்தையும் இழந்துட்டோம், ஆனா ஒரு நாள் வரும்போது ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துருவாருன்னு ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு, அதனால நம்பிக்கையா இருப்போம் அப்படின்னு விசுவாசமா இருக்கிறது கொஞ்சம் ஈஸி. ஆனா யோபுவுக்கு அப்படியெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. யோபுவுக்கு நடக்கிறது என்னன்னே தெரியல, இது என்னமா முடியும்னு அவனுக்கு தோணல. எந்த விதமான நம்பிக்கையும் வாழ்க்கையில இல்லை. நடக்கிறதெல்லாம் எதிராக நடக்கு, எல்லாமே ஒவ்வொன்றா கையை விட்டு போகுது, கூட இருக்கிறவங்களும் பகைக்கிறாங்க. அவன் வாழ்க்கையில சந்தோஷத்திற்கு எந்த விதமான அறிகுறியுமே இல்லை. இப்படியே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிரும்னு தான் அவன் நினைக்கிறான். ஆனாலும் அதன் நடுவில் ஆண்டவர் மேல விசுவாசமாகவே இருக்கிறான். ஆனா அவன் வாழ்க்கையில கர்த்தர் வச்ச திட்டம் வாழ்க்கையில் நடந்தது. அவனுடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாக தேவன் மாற்றினாரு. பழைய சந்தோஷத்தை விட இன்னும் புதிய கூடுதலான சந்தோஷத்தை அவன் வாழ்க்கையில கொடுத்தாரு. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் கொடுக்க வல்லமையானவராக இருக்கிறார். நான் சொல்ல விஷயம் முக்கியமா புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் நான் பல உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுப்பேன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனா அதை அடையக்கூடிய பாதை எப்படி இருக்குன்றதை ஆண்டவர் சொல்லவே இல்லை. நான் உங்களுக்கு மன்னாவை தருவேன், காடையை தருவேன், இதெல்லாம் அவர் ஒண்ணுமே சொல்லலை. ஆனா சொல்லாமலே அவர்கள் அந்த பாதையில நடந்தார்கள். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கூடுதலான ஒரு விஷயம் என்னன்னா, நடக்க போகிறவைகளெல்லாம் கூட ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லி நம்மை ஊக்கப்படுத்துகிற, நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நம்மளை கட்டி எழுப்புகிற ஒரு நல்ல ஆண்டவரை நமக்கு கிடைத்திருப்பதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பானவர்களே, ஆமென், ஸ்தோத்திரம். இவ்வளவு தூரம் இயேசு கிறிஸ்து சொல்லியே சீஷர்கள் சோர்ந்து போயிருப்பார்கள். ஆனால் எதுவுமே சொல்லாமல் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து பரமேறி போயிருந்தால் சீஷர்கள் நிலை என்னவாக இருக்கும் என்று கற்பனை பண்ணி பார்க்க முடியவில்லை. சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், வரும் காலங்களில் உங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்கும், ஆனா நீங்க கவனமா இருங்க. அப்படி நடக்கும் போது நீங்க நினைச்சு பார்ப்பீங்க, நமக்காக ஆண்டவர் முன்கூட்டி இப்படியெல்லாம் சொன்னாரே அப்படின்னு நீங்க நினைச்சு பார்ப்பீங்க. ஆனா ஒண்ணு, உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன். நீங்கள் துயரமான பாதையிலே, துக்கமான பாதையிலே போகும்போது அவர் உங்களை தேற்றி விடுவார் என்று சொன்னார். துக்கம் இருப்பது பெரிதல்ல, ஆனா துக்கத்தை மாற்றுகிற இயேசு நம்மோடு இருப்பது ரொம்ப பெரியது. அதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். கர்த்தர் நடக்க போகிறது எல்லாவற்றையும் ஆண்டவர் சொன்னார். 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை படிக்கும் போது, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் என்று ஆண்டவர் அவர்களுக்கு பாருங்க, அவங்க சோர்ந்து போகாதிருக்கும்படி கர்த்தர் எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, நான் உங்களை விட்டு பிரிந்து போவது உங்களுக்கு துக்கமா இருக்கலாம், ஆனா அதை துக்கப்படாதிருங்கள். காரணம், நான் போவது உங்களுக்கு தீமை அல்ல, நான் போவது உங்களுக்கு நன்மை. ஏனென்றால் நான் போவதால் உங்களுக்கு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்ப முடியும் என்பதை ஆண்டவர் இவங்களுக்கு சொல்லி அவங்களை ஊக்கப்படுத்துகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் துக்கத்தை தேவன் மாற்றும் 3 நிலைகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவன் எப்படி துக்கத்தை மாற்றுகிறார், ஒரு மனுஷனுடைய துக்கத்தை மாற்றுவதற்கு தேவன் கையாளக்கூடிய 3 விதங்கள் என்ன என்பதை இந்த காலையில ஒருமுறை கூட நாம் திரும்பி பார்க்க விரும்புகிறோம். வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. வசனத்தை விசுவாசிகளுடைய வாழ்க்கையில வசனம் நிச்சயமாய் கிரியை செய்யும். வசனம் ஜீவன் உள்ளது, வசனம் நடக்கும். அது வசனத்தை நம்புகிறவர்களுக்கு அது நடக்கும். வசனத்தை வெறும் வார்த்தையாக நினைப்பவர்களுக்கு அந்த வசனம் எந்த விதத்திலும் பயன்படுவதில்லை. ஆனால் அந்த வசனம் உங்க வாழ்க்கையில விசுவாசிக்கும் பொழுது அந்த வசனம் மிக வலிமையானது, அது மிக வல்லமையானது, அது உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுப்பதற்கு அது மிக போதுமானதாக இருக்கிறது. இதை கேட்கிற
அன்பான சகோதரா சகோதரி, எனக்கு இந்த கால வேளையில ஏதோ ஒரு பிரசங்கம் நினைக்காதீங்க. இந்த வசனத்தை அப்படியே பிடித்துக் கொள்ளுங்க, உங்க உள்ளத்துக்குள்ள அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த வசனம் ஒரு பெரிய காரியத்தை நடப்பிக்கும். இந்த வார்த்தையை திரும்பவும் சொல்லுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீ சொன்ன வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், என் வாழ்வில் அது நடக்கட்டும் என்று சொல்லுங்கள். உங்க வார்த்தையை நான் முழுமையாக நம்புகிறேன், அது என் குடும்பத்தில் நடக்கட்டும் என்று கர்த்தர்ட்ட சொல்லுங்க. கர்த்தர் நம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். பேருக்காக தேவன் வார்த்தைகளை சொல்லவில்லை, அந்த வசனங்கள் நம்முடைய வாழ்வில் நடப்பதற்காகவே சொல்லி இருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். முதலாவது, உங்கள் துக்கத்தை ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார்னா, உங்களை துன்பப்படுத்தினவர்கள் உங்கள் துக்கம் மாற, உங்கள் துன்பப்படுத்தினவர்களாலேயே உங்கள் துக்கத்தை கர்த்தர் மாற்றுகிறவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பல நேரங்களில் கர்த்தர் அப்படி செய்திருக்கிறார். உங்களை துன்பப்படுத்துவதன் மூலமாகவே உங்களுக்கு சந்தோஷம் வரும்படி செய்கிறார். யார் உங்களை காயப்படுத்தினார்களோ அவர்களே உங்களை காயமாற்றும்படி செய்கிறார். இவங்க தான் என் வாழ்க்கையில துக்கத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா ஆண்டவர் அவங்கள வச்சே உங்களுக்கு உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு தேவன் போதுமான தேவனா இருக்கிறார். ஏன் அப்படின்னா, அவர் வல்லமையானவர் என்பதை காட்டும்படியாக செய்கிறார். ஆமென். நீங்களும் அவரை அறிந்து கொள்ளும்படியாக மட்டுமல்ல, யார் உங்களை துக்கப்படுத்தினார்களோ, யார் உங்க வாழ்க்கையில துன்பத்திற்கும் துயரத்துக்கு காரணமா இருந்தார்களோ அவர்களை வைத்தே உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொண்டு வருவார். ஏனென்றால் துக்கப்படுத்தினவர்களே கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் செய்வார். 2 கைகளை தட்டி அவர் நாமத்தை உயர்த்துவோமா எல்லாரும்? ஹல்லேலூயா. தேவனே, நீர் துக்கப்படுத்தினவர்களை கொண்டே துக்கத்தை மாற்றுவதற்கு திட்டம் வைத்திருக்கிறேன் என்பதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஈசாக்கு அவன் எகிப்துக்கு போயிருந்தான். அவனுக்கு விரோதமாக எகிப்தின் ராஜா அபிமெலேக் அவனுக்கு விரோதமாக எழும்பினான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைக்கிறான். அவனுடைய அறுவடையை ஆண்டவர் 100 மடங்காக அவனுக்கு கொடுக்கிறார். 26ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் அதை படிக்கிறோம். 29ஆம் வசனம் வரைக்கும் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் நம்மை வேதனைப்படுத்தினவர்கள், நம்மை துன்பப்படுத்தினவர்கள், நமக்கு இடைஞ்சல் பண்ணினவர்கள், அவர்களை வைத்தே நம்மை சந்தோஷப்படுத்துவதற்கு தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது என்பதற்கு ஈசாக்கின் வாழ்வில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம் நமக்கு பெரிய உதாரணமாக இருக்கிறது. இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலவேளையில் ஈசாக்கை பார்வோன் பகைக்கிறான். அந்த அபிமெலேக்கு, பார்வோன்றது ஒரு ராஜான்றதான் அர்த்தம், பகைக்கிறான். வேதத்தில் படிக்கும்போது அவனுடைய துறவுகளை எல்லாம் தூற்று போடுகிறார்கள். அந்த இடத்துல வாசிக்கிற போது ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படுவதை கண்டு பொறாமைப்படுகிறான். ஒரு ராஜாவே பொறாமைப்படுகிறான். அந்த ஜனமெல்லாம் பொறாமைப்படுகிறது. ஈசாக்கின் ஆடு மாடுகள் எல்லாம் அதிகமாகிறது. அவன் அங்கே கூடாரம் போட்டிருந்தான். அங்கே ஒரு துறவு கிணறு தோன்றுகிறான். அவங்க எல்லாம் அவன்கிட்ட வாக்குவாதம் பண்றாங்க, இது எங்களுடையதுன்னு. ஆனால் தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின்பு பெலிஸ்தியர் தூத்து போட்டதுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பனவர்களுக்கு இருந்த பெயர்களை வைத்தான். அன்பானவர்களே, ஆனா அந்த கேரூரர் ஜனங்கள் ஈசாக்கோடு கூட சண்டையிட்டார்கள். அந்த துறவை மூடி போட்டார்கள். ஈசாக்கு இன்னொரு இடத்துல போய் துறவு தோண்டுகிறான். அங்கேயும் அவனை பிரச்சனை செய்து அந்த துறவையும் மூடி போட்டார்கள். அதற்கு பிறகு போய் ஒரு துறவை தோண்டுகிறான். அதற்கு பிறகு அந்த பிரச்சனை இல்லை. நீங்கள் படிக்கும்போது 28வது வசனத்தில், அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆண ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு
உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 14ஆம் வசனத்தில் இருக்கு, அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர்களும் இருந்தபடியினால் அவன் மேல் பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்கார வெட்டிய துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அவனுக்கு எவ்வளவோ இடைஞ்சல் கொடுத்தான். ஆனா அவங்களே திரும்பி வந்து ஈசாக்கின் இடத்துல வந்து உடன்படிக்கை பண்ணும் அளவுக்கு அவனோடு சமாதானமானார்கள் என்பதை வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஸ்தோத்திரம், உங்களோட வேலை செய்கிறவர்கள் அல்லது யாரா கூட இருக்கலாம், உங்க தெருவில் இருக்கிறவங்களா இருக்கலாம், உங்களோட பழகுறவங்களா இருக்கலாம், உங்களுடைய சொந்த பந்தங்களா இருக்கலாம். ஒருவேளை அவர்கள் மூலமா உங்களுக்கு துன்பங்கள் வந்திருந்தாலும் தேவன் அதை மாற்றி அவர்கள் மூலமாகவே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு ஆண்டவர் போதுமான தேவனா இருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நம்புறீங்களா? என்னங்க நம்பி மாற நம்ம வாழ்க்கையில அப்படின்றீங்களா? அது அவிசுவாசமான வார்த்தை. அது ஒருபோதும் சொல்லாதீங்க. எப்பெல்லாம் நீங்க வசனத்தை படிக்கிறீங்களோ, எப்பெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீங்களோ, அதை கேட்ட உடனே விசுவாசியுங்கள். நிச்சயமாக கர்த்தர் செய்வார். ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி, அதுதான் அவருடைய சிறப்பு. ஆண்டவர் அதை செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். வேதாகம காலங்களில் அவரால் செய்யக்கூடுமானால் இன்னைக்கும் நமக்கு செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் துக்கப்பட்ட இடத்தில் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். முதலாவது சொன்ன, யார் உங்களை துக்கப்படுத்தினாங்களோ அவங்க மூலமாகவே உங்களுக்கு சந்தோஷம் வரும் சொன்னேன். 2, எந்த இடத்துல நீங்க துக்கப்பட்டீங்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு துக்கத்தை மாற்றி மகிழ்ச்சியாக்குவார். எந்த காம்பவுண்ட்ல, எந்த தெருவில், எந்த இடத்துல வேலை செஞ்ச இடத்துல, எந்த பர்டிகுலர் பிளேஸ்ல எங்க நீங்க அவமானப்பட்டீங்களோ, எந்த இடத்துல உங்களை அள வச்சாங்களோ, எந்த இடத்துல நீங்க கண்ணீர் விட்டீங்களோ, எந்த இடத்துல துரத்தப்பட்டீங்களோ, எந்த இடத்துல உங்களுக்கு வேதனை வந்ததோ அதே இடத்துல நிமிர்ந்து நிற்க பண்ணி ஆண்டவர் நீங்க உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை சொல்லி ஆண்டவர் உங்க துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். சில மனிதர்களாலே சில இடங்களில் ஏற்படுகிறதான அவமானங்களை கர்த்தர் மாற்ற முடியும். அல்லேலூயா. தேவன் அப்படி செய்ய வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிற போது இயேசு கிறிஸ்து எந்த சிலுவையில் அவமானப்பட்டாரோ அதே இடத்தில் தேவன் மகிமை அடைந்தார். அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் பிதாவின் வார்த்தைகளை ஆண்டவர் கேட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், ஆண்டவர் மறுபடியும் உயிரோடு கூட எழுந்தார். கர்த்தர் மகிமை அடைந்தார் என்பதை வாசிக்கிறோம். எந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது கள்ளர்கள் அவரை பார்த்து, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் உன்னையும் ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அந்த கள்ளன் அவமானப்படுத்தினானே அதே சிலுவையில் தான் 100க்கு அதிபதி சொல்கிறான், இவர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடும்படியாக தேவன் ஆண்டவர் செய்தார். நீங்கள் அவன் தலை குனிந்த இடத்துல கர்த்தர் தலை நிமிர பண்ணுவார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் அப்படி செய்ய வல்லமையுள்ளவர் என்பதை இப்பொழுதே விசுவாசிக்கிறேன். கண்களை மூடி ஒருமுறை கையை உயர்த்தி இந்த வசனத்தை கொண்டு சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே எந்த இடத்துல நான் கண்ணீர் விட்டேனோ அங்கேயே என்னை உயர்த்த முடியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலை வேளையில தேவனுடைய பிள்ளைகளே, இது வெறும் வார்த்தை அல்ல, இது ஒரு தீர்க்க தரிசனமாக நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக உங்களை தலை நிமிர பண்ணுவதற்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. எந்த கடையில, எந்த இடத்துல, எந்த ரோட்ல, எந்த ஒரு திருமண வீடா கூட இருந்திருக்கலாம், ஒரு மண்டபமா கூட இருக்கலாம். அதே மண்டபத்துல மறுபடியும் அங்கேயே உங்களை கொண்டு போய் நிறுத்தி வச்சு அவமானப்படுத்தினவங்க முன்னாடி கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி வைக்க, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை கனப்படுத்த அதே ஆட்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய முடியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல மறக்கல, அது நினைவுக்கு வருது. நான் ஒரு நாள் இந்த பைபிள் காலேஜில் படிக்கும்போது, வேதாகம கல்லூரியில் படிக்கும்போது, இதே வேதாகம கல்லூரியில் ஆமென் ஸ்தோத்திரம் படிக்கும்போது 1ஆம் ஆண்டில் ஸ்தோத்திரம் இந்த எனக்கு பாட்டு பாட சொன்னது தான் திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன். கொயரில் சேரணும்னு ரொம்ப ஆசை, பாட்டு பாடணும்னு. அப்போதான் ஆள் சேர்த்தாங்க. அப்பொழுது 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க.
ஒவ்வொருத்தராக மேடையில் மைக்கு கொடுத்து பாட விட்டாங்க. ஒவ்வொருத்தராக பாடிட்டு இருக்கும்போது சிலரை தேர்ந்தெடுத்தாங்க, சிலரை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனால் நான் பாடும்போது, மைக்கை பிடிச்சி பாடும்போது உண்மையாகவே எனக்கு பாட தெரியல தான். அப்போ எல்லாரும் தேர்ந்தெடுக்கிறவங்க என்னைய சிரிச்சிட்டாங்க. அதாவது என்னை தேர்ந்தெடுக்காமல் விட்டுருந்தா கூட பரவாயில்ல, நல்லா பாட்டு வரலன்னு விட்டுருந்தா பரவாயில்ல, நான் பாடினதை எனக்கு முன்னாடியே பாடிட்டு இருக்கும் போதே சிரிச்சு என்னைய கேலி பண்ணாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இது ரொம்ப வேதனையோடு வந்தேன். அந்த மேடையிலேருந்து இறங்கும்போது ரொம்ப கவலையோட, நம்ம இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டாங்களேன்னு அந்த மேடையிலேருந்து கீழே இறங்கி வந்தேன் அந்த சேப்பல்ல. நான் அதுக்கு பிறகு ஆண்டவருடைய ஜெபம், ஆண்டவரே எனக்கு கிருபை கொடுங்க பாடுவதற்குன்னு அந்த சேப்பல்ல போய் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உட்கார்ந்து அழுது ஜெபித்து இருக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் பெரியவர். ஸ்தோத்திரம். அந்த 2வது வருஷமும் அதே போலவே நான் செகண்ட் இயர்ல அது மாதிரி ஆள் எடுத்தாங்க. அப்போதும் நான் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் முடித்துவிட்டு தருமபுரி மாவட்டத்திற்கு ஊழியனாக நியமிக்கப்பட்டேன். நாங்கள் போன போது யார் இந்த சேப்பல்ல ஆள் தேர்ந்தெடுப்பதில், கொயர்க்காக தேர்ந்தெடுப்பதில், பாடல் குழுவில் யார் என்னை ரிஜெக்ட் பண்ணாரோ அவர் தான் அங்கே எனக்கு பக்கத்தில் ஊழியம் செய்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அங்கே அவர் என்னை நடந்த கூட்டத்தில் அவரே என்னை அழைத்து பாடல் நடத்த வைத்தார். எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல, உங்களுக்கு தெரியல. எனக்கு ஆண்டவர் பாருங்க, யாரு உனக்கு பாட்டு வரலன்னு அவமானப்படுத்தி சிரிச்சு, அந்த டீமா உட்காந்து சிரிச்சு, அந்த மெயின் ஆள் இருக்காருல்ல, மெயினா இருப்பார்ல, அவர் தான் அங்க என்னை கூப்பிட்டு நீங்க பாட்டு நடத்துங்கன்னு சொன்னாரு. பாட வைத்தார். 2004ஆம் ஆண்டு மறுபடியும் மதுரைக்கு என்னை கர்த்தர் கொண்டு வந்தார். உங்ககிட்ட மதுரையில் வந்த உடனே நான் வந்த சில மாதங்களிலேயே அதே பைபிள் காலேஜில் வச்சு ஊழியர் கூட்டம் நடக்கிறது. அப்பொழுது ஏராளம் அந்த சிற்றாலயம் முழுவதும் பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, மூத்த போதகர்கள் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க, பெரிய பெரிய பாஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். பாப்பா சகரை இல்லையோ இருந்தார். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அந்த சாப்பல்ல எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த சாப்பல்ல என்னை பாடல் ஆராதனை நடத்த சொன்னாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, அந்த மேடையில் கால் வைத்து ஏறும்போது எனக்கு கண்ணீரே வந்து விட்டது. இந்த மேடையில் தான், இந்த சாப்பல் ஸ்டேஜில் தான் கீழே இறங்கும்போது அவமானப்படுத்தப்பட்டு கீழே இறக்கி விடப்பட்டேன். அன்றைக்கு பாடல் குழுவில் இருப்பதற்கு தான், ஆனால் ஊழியர்களுக்கு பாடல் ஆராதனை நடத்துவதற்காக அதே மேடையில் கர்த்தர் ஏற வைத்தார். மகனே, நீ எங்க அவமானமா இறங்கினியோ அங்கேயே உன்னை ஏத்துறன்னு தருமபுரியில இருந்து மதுரைக்கு கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். அதே இடத்தில் கர்த்தர் கனப்படுத்துகிறார் என்று நான் சொல்லுகிறேன். நீங்கள் தலை குனிந்த இடத்தில் எங்கே இருந்தாலும் கொண்டு வந்து அந்த இடத்துல மறுபடியும் நிற்க வச்சு உங்களை கனப்படுத்தாம ஆண்டவர் விட மாட்டார். கைத்தட்டி கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்களேன். அல்லேலூயா. தேவனாகி ஆண்டவர் மிகவும் பெரியவர். அவர் அப்படி செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். தாவீதின் வாழ்வில் அவன் இறங்கி வெறுங்காலால நடந்து போனான். வெறுங்காலால் நடந்து போனான். அவமானப்பட்டு போனான். அப்சலோமுக்கு பயந்து அவன் எல்லாம் விட்டு எல்லாவற்றையும், அரண்மனை சுகத்தை எல்லாம் விட்டு ஓடி போறான். உயிர் பிழைத்தால் போதும் என்று போகிறான். நான் அந்த சம்பவம் ரொம்ப நீளமான சம்பவம். ஆனால் தேவன் ஆண்டவர் அந்த தாவீதை மறுபடியும் கொண்டு வந்து அதே சிங்காசனத்தில் கர்த்தர் அமர பண்ணி அவனை உயர்த்தி வைத்தார் என்பதை வேதத்திலே வாசிக்கிறோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலும், ஆமென், 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலும் இந்த சம்பவங்களை நீங்கள் படித்து பார்க்க முடியும். தாவீதின் வாழ்வில் எந்த இடத்தில் அவமானப்பட்டானோ அதே இடத்தில், எந்த இடத்தில் துக்கப்பட்டானோ அதே இடத்தில், எந்த இடத்தில் துரத்தப்பட்டானோ அதே இடத்தில் திரும்பவும் அவனை கொண்டு வந்து வைத்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். தேவன் துக்கப்பட்ட இடத்தில் ஆண்டவர் அவர் கனப்படுத்துவதற்கும் மகிமைப்படுத்துவதற்கும் சந்தோஷப்படுத்துவதற்கும் அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். 3வது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்களை துக்கப்படுத்திய காரியம்
உங்களை துக்கப்படுத்திய அந்த சம்பவமே உங்களுக்கு மகிழ்ச்சியானதாக மாறும். எந்த காரியத்தை துக்கமானதுன்னு நினைச்சீங்களோ, அல்லது எது உங்க வாழ்க்கையில ரொம்ப அழ வச்சதுன்னு நினைக்கிறீங்களோ, அந்ததையே ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றி அமைக்க அவராலே கூடும். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரத்தில் அவன் ஸ்தோத்திரம் கைதியாக ரோமாபுரிக்கு அழைத்து கொண்டு போகப்படுகிறான். அவர்களை கைகளையும் கால்களையும் கட்டி 227 கைதிகளை அழைத்து கொண்டு போகிறார்கள். அப்படி போகிற வழியில கப்பல் சேதமாகிறது. அந்த கப்பல் சேதமாகிற போது அன்பானவர்களே, அதுவரைக்கும் ஒரு கைதியை போல நடத்தப்பட்ட பவுல் அப்போஸ்தலன், அதற்கு பிறகு அவனுடைய வாழ்வில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுகிறது. அந்த கப்பல் சேதமானது மிக ஆபத்தானது. அதில் ஒருவேளை பிழைப்பதே கஷ்டம் என்கிற சூழ்நிலை. கப்பல் ஒரு முழுமையாக இல்லை, எல்லா பலகைகளும் தனித்தனியாக பிரிந்து போனது. அவர்களுடைய பொருட்களால் தூக்கி எறியப்பட்டது. கடைசியில மெலித்தா என்ற தீவுக்கு அவர்கள் வந்து சேரும்போது தனித்தனி நபர்களாக நீந்தி வந்து சேர்ந்தார்கள். கப்பல் முழுவதும் ஒன்றுமில்லாமல் போனது. ஒருவேளை கப்பல் சேதம் பவுலுக்கு ரொம்ப கஷ்டமானதாக இருந்திருக்கலாம். கப்பல் சேதத்தை நினைத்து வருத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் பின்புதான் பவுல் நினைத்திருப்பார், கப்பல் சேதம் வந்தது நல்லது என்று. அந்த இடத்துல தவிக்கும் போது பவுலுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கலாம். அங்கு இருந்தவர்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கலாம். கூட இருந்த ஒவ்வொருத்தருக்கும் அது வேதனை. பிழைப்போமா பிழைக்க மாட்டோமா என்கிற சிச்சுவேஷன் தான் இருந்தது. அதை படிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பொருட்களை தூக்கி எறிகிறாங்க, உணவை தூக்கி எறிகிறாங்க, பல நாள் சாப்பிடாம இருக்கிறாங்க, சூரியன் உதிக்காமல் இருக்கிறது, இருளாக இருக்கிறது, குளிருக்குள்ள இருக்கிறாங்க, மிகப்பெரிய கஷ்டம். ஆனா இந்த கஷ்டம் எல்லாம் அப்போது கஷ்டமாக தெரிந்தது. ஆனா பின்னாடி அவங்க எல்லாம் யோசித்து பார்த்தா அது வாழ்க்கையில பவுல், குறிப்பாக பவுலுடைய வாழ்க்கையில அது பெரிய மகிழ்ச்சியாக மாறினது. ஏன்னா அது வரைக்கும் இவனை பார்த்ததெல்லாம் ஒரு கைதியாக, குற்றவாளியாக எல்லாரும் பார்த்தாங்க. ஆனா அதுக்கு பிறகுதான், இல்ல இவன் குற்றவாளி அல்ல, இவன் தேவனுடைய மனிதனாக இருக்கிறான், இவன் சொன்னதெல்லாம் அப்படியே நடக்கிறது என்று சொன்னான். ஹல்லேலூயா. அனுபவப்பட்ட அந்த கப்பலுடைய மாலுமி சொல்வதை விட, அந்த கப்பலுடைய எஜமான் சொல்வதை விட, ஆமென் ஸ்தோத்திரம், அந்த கப்பலுடைய முக்கியமான தலைவர்கள் சொல்வதை விட பவுல் சொல்றதுதான் உண்மையா நடந்தது. ஆமென். அவங்க எல்லாம் போகலாம், ஒன்னும் ஆகாது, நாங்க பவுல் சொல்லார் போவது நமக்கு சிரமம் என்று சொன்னார். பவுல் சொன்னதான் நடந்தது. ஒரு இடத்துல பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு, நேற்று ராத்திரி கர்த்தர் கூட பேசினாரு, அவர் எனக்கு என்ன சொன்னாரோ அப்படியே நடக்கும் என்று நான் நம்பிக்கையுடையவனா இருக்கிறேன். எனக்கு ஆண்டவர் சொன்னது நடக்கும். நாம் யாவரும் தப்பி கரை சேர்வோம். கப்பல் சேதம் உண்டு, கப்பல் உடையும் தான். ஆனா பொருட்களுக்கு சேதம் வரும், நம்முடைய உயிருக்கு சேதம் வராது, நாம் தப்பி பிழைப்போம்னு பவுல் சொன்னாரு. ஆமென். பல வருஷங்களா கப்பல் ஓட்டினவனுக்கே அது புரியல. ஆனா ஒரு கைதியாக போகிற பவுல் சொல்றாரு, அனுபவத்துல சொல்லல, கர்த்தர் சொன்னதை சொல்றாரு, அது நடந்தது. பவுல் சொன்னதான் நடந்தது. அன்பானவர்களே, எந்த சம்பவம் பவுலுக்கு துக்ககரமா இருந்ததோ அதே சம்பவத்தை மகிழ்ச்சியாக ஆண்டவர் மாற்றினார். அது மாத்திரமல்ல, மெலித்தா தீவுக்கு போய் சேர்ந்த போது அங்கே பவுலுடைய கைகளில் ஒரு விரியன் பாம்பு கடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லாரும் சொன்னாங்க, ஊர்க்காரங்க, இவனை பழி விடல, இந்த கடலுக்கு தப்பி உயிர் பிழைச்சி வந்தா இங்க சாக போகிறான், இது கடித்து இதுக்கு முன்னாடி யாரும் பிழைக்கல, எல்லாரும் அவனை மயங்கி விழுந்து சாவான் என்று பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஆனா பவுலுக்கு ஒரு சேதம் வராமல் அவங்க பார்வை மாறிச்சு, எல்லாம் மாறிச்சு. பாம்பு கடிச்சது ஏன் இப்படி நடந்தது? அது கடிச்ச உடனே பவுல் நினைச்சிருப்பாரு, ஏன் எனக்கு இந்த பிரச்சனைன்னு. சில நேரம் சில பிரச்சனை ஏன் நமக்கே தெரியாது, மற்றவங்களுக்கெல்லாம் கூட இல்லை, எனக்கு தான் இந்த பிரச்சனைன்னு தோணும். சில காரியங்கள் ஏன் எனக்கு மட்டும் நடந்திருக்கு, தீமை செய்யறவன் நல்லா இருக்கிறானே, நான் உண்மையா பயந்து பயந்து கர்த்தருக்கு வாழ்ற எனக்கு தான் இந்த பிரச்சனை, நான் யாருக்கும் தீமை செய்யல, யாருக்கும் துரோகம் பண்ணல, நான் எல்லாரும் நேசிக்கிறேன், நல்லவனா இருக்குன்னு நினைக்கிறேன், உண்மையா நேர்மையா இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை? நான் நல்லா ஜெபம் பண்ணவும் செய்யறேனே, கர்த்தரை உண்மையா பிடிச்சிருக்கேன், ஆலயத்துக்கு வருகிறேனே, கர்த்தருக்கு கொடுக்கிறேனே, எல்லாத்துலயும் கர்த்தருக்கு உண்மையா இருக்கு நினைக்கிறேனே, ஏன் எனக்கு இந்த பிரச்சனைன்னு ஒரு கேள்வி வருது இல்ல? அதுதான் பவுலுக்கு வந்திருக்க கூடும். பைபிள் எழுதப்படாட்டாலும் பவுல் அப்படிதான் நினைச்சிருப்பாரு, என் கூட வந்தவங்களுக்கெல்லாம் ஒண்ணு நடக்கலையே, ஆனா ஏன் எனக்கு நடந்திருக்கு?
மற்றவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, எல்லாரும் தான் விறகு பெருக்கி போட்டாங்க. ஆனா மற்றவங்களெல்லாம் கடிக்காம பவுலை மட்டும் கரெக்டா கடிக்க காரணம் என்னவென்றால், தேவன் அந்த துக்கத்தை, அந்த வேதனையை, ஆமென், அந்த சோகத்தை கர்த்தர் மகிழ்ச்சியாக தேவன் மாற்றினார் ஆண்டவர். ஒருவேளை இந்த காலையில ஒருவேளை நீங்க அப்படி கேட்கிறீங்களா? என் கூட பிறந்தவங்க, என் குடும்பத்தை சார்ந்தவங்க, என்னோட சொந்த பந்தங்கள், என் தெருவில் வாழ்கிறவர்கள், கூட வேலை செய்கிறவர்கள், மற்றவங்க வாழ்க்கையெல்லாம் அப்படி இல்லை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்திருக்குதுன்னு ஒரு கேள்வியோடு இந்த காலையில வந்திருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, உன் துக்கத்தை சந்தோஷமாக தேவன் மாற்றுவார். உன் வேதனைகளையும் கண்ணீரையும் ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றுவார். சில காலம், கொஞ்ச காலம் துக்கத்தின் பாதையில் போக வேண்டியது இருக்கும். ஆனா உன்னை பார்த்த கண்கள் ஆச்சரியமாய் பார்க்கும்படி தேவன் காரியங்களை மாற்றி அமைக்க முடியும். பவுல் வாழ்க்கையில அது நடந்து கொஞ்ச நேரத்துல அவனுக்கு எந்த சேதமும் நடக்கல. எல்லாரும் அவனை பார்த்தாங்க, இவன் உண்மையாக ஆண்டவனா இருக்கணும், கடவுளா இருக்கணும்னு நினைச்சிட்டாங்க. அது நடந்ததுனாலதான் அந்த தீவினுடைய தலைவன் ராஜா இருக்கான்ல, அவங்க அப்பாவுக்கு ஜுரம். இதை பார்த்துட்டு தான் அவனை கூப்பிடுறாங்க, நீங்க வந்து ராஜாவின் தகப்பனாரை குணமாக்கணும்னு. பவுல் போய் அங்கே போய் அவனை சுகமாக்கினார். ஜெபம் பண்ணி அவர் விடுதலை பெற்றார். அன்பானவர்களே, அதனாலதான் அந்த ஊர் மக்களெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு புதிய கப்பல்ல தேவையான அளவு தானியங்களை ஏற்றி மறுபடியும் இவங்களை பயணப்பட்டு ரோமாபுரிக்கு அனுப்பி வைத்தார்கள். ஒருவேளை இவங்க இந்த பவுலுடைய வாழ்க்கை இது நடக்கல அப்படின்னா தேவனுடைய நாமம் அந்த தீவில் மகிமைப்பட்டிருக்காது. அந்த தீவில் இருந்து மறுபடியும் அவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க. சில நேரம் சில சம்பவங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ரொம்ப சோகமாகவும் வேதனையாகவும் தாங்க முடியாததாக இருக்கும். ஆனா நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை விசுவாசியுங்கள், தேவனால் அதை மாற்ற முடியும். தேவன் அதை நன்மையாக மகிழ்ச்சியாக மாற்ற முடியும். துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற தேவன் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அன்பானவர்களே, எந்த சம்பவம் உங்களுக்கு துக்கமாய் இருந்ததோ அல்லது எந்த காரியம் உங்களை வேதனைப்படுத்தினதோ அதை மகிழ்ச்சியாக மாற்ற தேவன் போதுமானவர். யோசேப்பின் வாழ்வில் சொப்பனம்தான் பிரச்சனை. அவன் பார்த்த சொப்பனம்தான் அவனுக்கு வேதனை. ஒரு சொப்பனம் கண்டதா பெரிய குற்றம். அந்த சொப்பனத்தினால் தான் அவன் சகோதரர்கள் அவனை பகைத்து அவனை உபத்திரவப்படுத்தி அவனை விலைக்கு விற்று விட்டார்கள். அந்த எந்த ஒரு சொப்பனத்தினால் அவனுக்கு ஏற்பட்டது தீமை, ஆனா இன்னொரு சொப்பனத்தினால் அவனுக்கு உயர்வு கிடைத்தது. சொப்பனத்தால் துக்கம் வந்துச்சு, ஒரு சொப்பனத்தால் உயர்வும் வந்துச்சு. எந்த காரியத்தால் சோகம் வந்துச்சோ அந்த காரியத்தை கொண்டு யோசேப்பை உயர்த்தி கர்த்தர் வைத்தார். இப்படி தேவன் செய்ய முடியும்னு விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க துக்கம் சந்தோஷமாக மாற வேண்டுமா? துக்கமான காலத்தில் நீங்கள் நடந்து கொள்வதை பொறுத்தே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறணுமா? உங்கள் துக்கத்தான சந்தோஷம் மாற்றணுமா? நீங்க செய்ய வேண்டிய ஒரு வேலை, துக்கமான சூழ்நிலையில் நீங்கள் நடந்து கொள்வது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் போகும் பாதை இப்பொழுது துயரமான பாதையில போறீங்களா? சில நேரம் படிப்படியாய் நடக்கும் பாருங்க. சில நேரம் ஒரு பிரச்சனை இருக்கலாம், சில நேரம் ஒன்று முடிஞ்சா இன்னொன்று வர்ற மாதிரி இருக்கும். இப்பதான் ஒன்று முடிஞ்சிருச்சு, பரவாயில்ல நினைக்கும் போது இன்னொன்று வர்ற மாதிரி இருக்கும். சில கடினமான காலங்கள் உங்க வாழ்க்கையில வரலாம். ஆனா ஒன்று மாத்திரம் மறந்துடாதீங்க, கடினமான காலங்களில் நீங்கள் நடந்து கொள்ளுகிற விதம் இருக்குல்ல, பொறுமை, அது ரொம்ப முக்கியமானது. சிலர் துக்கமான காலத்துல நடந்து கொள்ற விதம் தப்பா இருந்துச்சுன்னா அந்த துக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கு. ஆனா துக்கமான காலத்தில் நீங்கள் சரியாக நடந்து கொண்டால் உங்களுடைய துக்கமான காலம் விரைவில் முடிவடையும். கர்த்தர் மகிழ்ச்சியை நிச்சயமா தருவார். நான் ஒரு 5 காரியத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன், சொல்லி ஜெபிக்கலாம் நினைக்கிறேன். 1, கடந்த காலங்களில் தேவன் செய்ததை நினையுங்கள். எப்பெல்லாம் கடினமான பாதைகளில் போகிறீர்களோ, எப்பெல்லாம் ரொம்ப நெருக்கடியா இருக்கோ, எப்பெல்லாம் தாங்க முடியாத வேதனைக்குள்ள போறீங்களோ, அப்பெல்லாம் ஒன்றும் மறந்துடாதீங்க, கடந்த காலங்களில் உங்களுக்கு தேவன் செய்ததை ஒரு முறை நினையுங்கள். ஒரு அலையில சொல்லுவோமா? ஆமென், ஸ்தோத்திரம். அது உங்க வாழ்க்கையில அந்த துக்கத்தை மறக்க செய்யும், உங்க வேதனையை மறக்க செய்யும். அல்லேலூயா. அன்பானவர்களே, யோர்தான் நதி முன்பு நிற்கும் போது, யோர்தான் பெருக்கெடுத்து ஓடும் போது ரொம்ப கஷ்டம், வேதனை, கவலை. ஆனா அந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா,
செங்கடல் முன்னாடி நின்னதை ஒரு முறை நினைச்சு பார்க்கணும். இதே போலதான ஒரு நாள் நாம் செங்கடல் முன்பதாக நின்னோம். தேவன் நமக்காக இறங்கி மோசையின் மூலமாக செங்கடலை 2ஆக பிளந்து அதன் வழியாக தேவன் நம்மை நடத்தினாரே நம்முடைய தேவன். அந்த ஆண்டவர் செங்கடலை மட்டுமல்ல இந்த யோர்தானையும் பிளக்க முடியும் என்று விசுவாசிக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எப்பொழுதெல்லாம் பிரச்சனையில் இருக்கிறீர்களோ அப்பொழுது ஏற்கனவே ஒரு பிரச்சனையில் தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுத்தாரு. அவர் அற்புதம் செய்தாரு. அவர் சுமந்து கொண்டு வந்தாரு. அவர் உங்களை ஆற்றி தேற்றினாரு. தேவைகளை சந்தித்தாரு. உங்கள் கண்ணீரை மாற்றினாரு. உங்களுக்கு செய்தவைகளை எல்லாம் மறக்காமல் ஒருமுறை நினைத்து பாருங்கள். இப்போது இருக்கிற துக்கங்களை மாற தேவன் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 30ஆம் சங்கீதம் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான சங்கீதம். அதுல எல்லாரும் அந்த சங்கீதம் 30ஐ கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்கான சில அடையாளங்களை 30ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்றார். 2ஆம் வசனத்தை படித்தால், என் தேவனாகிய கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் குணமாக்கினீர். தாவீது பல இடங்கள்ல அவர் ஜெபம் பண்றதை நீங்க படிக்கலாம். நிறைய சங்கீதங்கள் ஜபமா தான் இருக்கும். ஆனா ஒண்ணு, தாவீது சங்கீதங்கள்ல தன் வேதனையை சொல்றதை படிக்கலாம். ஆண்டவரே, மனுஷர்கள் தலைமேல் ஏறி போகிறார்கள், மரண பள்ளத்தாக்கில் கடந்து போகிறேன், நெருக்கம் என்னை சுற்றி இருக்கிறது, அதெல்லாம் சொல்லிட்டே வருவாரு. ஆனா ஒண்ணு, அந்த சங்கீதத்துல இடையில சொல்ற ஒரு வார்த்தை முக்கியம். என் தேவனே, நான் உம்மை கூப்பிட்ட போது நீர் என்னை விடுவித்தீர். ஆண்டவரே, கடந்த நாள் அவர் விடுவித்ததை அவன் சொல்றான், திரும்ப திரும்ப சொல்றான். நீர் என்னுடைய சத்துருவின் கைக்கு என்னை விலக்கி தப்புவித்தீர் ஆண்டவரே. இதெல்லாம் தாவீது சொல்றான் இல்லையா? அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் துயரமான சூழ்நிலைகளில், துக்கமான காலகட்டங்களில் போகும்போது, கடந்த காலங்களில் தேவன் செய்ததை, உங்களுக்கு செய்ததை, உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ததை, உங்களை அற்புதமாக நடத்தினதை, உங்களை ஆபத்தில் தப்புவித்ததை, உங்கள் வியாதியை சுகமாக்கினதை, உங்களை ஆண்டவர் காத்ததை, கர்த்தர் உங்கள் சத்துருக்கள் மத்தியில் உங்களுக்கு நன்மை செய்ததை ஒருவர் நினைச்சு பாருங்க. உங்க துக்கம் சந்தோஷமாக மாறும். 2வது, என்னுடைய கஷ்டம் தற்காலிகமானதுன்னு நீங்க நினைக்கணும். சொல்லுங்க, உங்க துக்கம் தற்காலிகமானது. எப்பெல்லாம் நீங்க ரொம்ப கவலையில போறீங்களோ உடனே மனசுக்குள்ள சொல்லுங்க, இல்ல இது கொஞ்ச காலம்தான், இது பெர்மனன்ட் கிடையாது அப்படின்னு நினைங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லுங்க, என்ன சொன்னேன்? நீங்க கவலைப்படும் போதும் உங்க சோகமான காலகட்டத்தில் என்ன நினைக்கணும்? முதல்ல ஏற்கனவே தேவன் செய்த நன்மையை நினைச்சு பாருங்க. 2வது, இந்த கவலை, இந்த துக்கம் நிரந்தரமானது இல்ல, சீக்கிரத்துல போகும். ஏற்கனவே அதை பத்தி உங்களுக்கு சொன்னேன். எல்லா பொருளுக்கும் காலாவதி டேட் இருக்கு, துக்கத்துக்கும் காலாவதி டேட் இருக்குங்க. பிரதர், உங்க துக்கத்துக்கு காலாவதி டேட் இருக்கு, உங்க கண்ணீருக்கு காலாவதி டேட் இருக்கு, அது முடிஞ்சிடும். எஸ் ஆமென், ஹல்லேலூயா. நம்பினால் கை தட்டி கர்த்தரை துதிங்க. உங்க வேதனைக்கு, உங்க கண்ணீருக்கும் காலாவதி டேட் இருக்கு, அது முடிஞ்சிடும். ரொம்ப காலத்துக்கு எல்லாம் கிடையாது. கர்த்தர் அதை நிறுத்துவார் ஆண்டவர், அதை மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சங்கீதம் 35 வாசிக்கிறேன். அவருடைய கோபம் 1 நிமிஷம், அவர் தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். சாயங்காலத்தில் அழுக இருக்கலாம், ஆனா காலையில ஒரு விடியல் தான். காலையில களிப்பு உண்டாக முடிவு செய்கிறார். தாவீது அப்படிதான் சொல்றாரு. சாயங்காலம் அழுதுட்டு தான் இருந்திருப்போம், காலையில ஒரு நல்ல விடியலை தந்து ஆண்டவர் மகிழ்ச்சியாய் மாற்றுவார்னு சொல்றார். 3வது, நான் சொல்றேன், உங்களுடைய சோகமான காலங்கள்ல, துக்கமான காலங்கள்ல நீங்க செய்ய வேண்டியது தாழ்மையாயிருங்கள். அல்லேலூயா, ரொம்ப முக்கியமானது. அந்த மாதிரி நேரங்கள்ல கொஞ்சம் தாழ்மையாய் கர்த்தருக்கு முன்னாடி நடந்து கொள்ளுங்கள். தாவீதின் வாழ்வில் பத்சேபாள் விஷயத்தில் பாவம் செய்த பொழுது அவன் ஒரு ஆணவமாக இருந்தான். எதுவரைக்கும் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் தேவ பிரசன்னத்தை இழக்கிற வரைக்கும் தான். அதை பத்தி நினைக்கல. அவன் எல்லாமே சரியா போயிட்டு இருக்கிறதுனால அவனை தாழ்த்துன்னு மனசு அவனுக்கு வரல. பத்சேபாளோடு பாவம் செய்தான், உரியாவை கொலை செய்தான், பெரிய பாவம் செய்தான், கர்த்தருக்கு விரோதமானதுதான். ஆனால் எல்லாம் சகஜமாக போவதால் அதை பற்றி அவன் கவலைப்படல. அப்போது அவன் சாதாரணமாகவே இருந்தான்.
கர்த்தருக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தல. இப்படி எல்லாம் செய்துட்டோமேன்னு அவன் தாழ்த்தல. அவன் மனசுல எந்த குற்ற உணர்வும் இல்லை. ஏன்னா எல்லாமே நடக்கு. சிங்காசனத்தில் இருக்கிறான், சாப்பாட்டு காரியம் நடக்குது, பணம் வருது போகுது, எல்லா ஆட்கள் இருக்கிறாங்க. அதனால நிறைய விசுவாசி அப்படிதான். தன் வாழ்க்கையில பாவம் செய்திருந்தாலும் எல்லாம் சகஜமா இருந்தா பாவத்தை பத்தி உணர்வே வராது. தாவீதின் வாழ்க்கையில எல்லாம் சகஜமா போகுது, எல்லாமே நல்லா போகுதுன்றதுனால கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் நினைச்சிடாதீங்க. உங்களை ஒரு முறை ஆய்ந்து பாருங்கள். உங்களுடைய தவறு இருந்தால் ஆண்டவரோடு ஒப்பு கொடுங்க. தங்களை தாழ்த்துங்கள். ஆண்டவரே, கஷ்டப்படும் போது மட்டும் இல்ல, நல்லா வாழ்க்கை போயிட்டு இருக்கும் போதும் உங்களையே நீங்கள் ஆராய்ந்து பார்த்து உங்களை தாழ்த்துங்க. குறிப்பாக சோகமான கஷ்டமான காலங்களிலே ஒருமுறை கர்த்தர் சமூகத்தில் தாழ்த்துங்கள். ஏதாகிலும் நான் செய்த என் பாவமா காரணமாக இருக்கலாமா, என் வேதனைக்கும் என் துக்கத்துக்கும் என் கண்ணீருக்கும் ஏதோ நான் தவறு செய்திருந்தேனா, கர்த்தாவே எனக்கு உணர்த்தும் ஆண்டவரே. நான் இப்போது போகிறதான இந்த கஷ்டமான கண்ணீரின் பாதைக்கு காரணம் என்னுடைய தவறு ஏதாவது இருக்கா ஆண்டவரே? நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேனாப்பா? உங்க மனசை வேதனைப்படுத்திட்டேனா ஆண்டவரே? தேவனின் வாழ்க்கையில நான் ஏதாவது வார்த்தைகளை தவறாக பேசியிருக்கிறேனா, உமக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறேனா என்பதை ஒருமுறை ஆராய்ந்து பாருங்கள். அதான் தன்னை தேவ சமூகத்தில் தாழ்த்துவது. சில நேரங்கள்ல எல்லா நேரமும் அதுக்கு நாம் காரணமா இருக்க மாட்டோம். நம்ம வாழ்க்கையில் வருகிற எல்லா துக்கத்துக்கும் நாமே காரணமா இருப்பதில்லை. ஆனா சில நேரம் நாமும் காரணமாக இருக்கலாம். நான் ஏதோ செய்த தவறு, நான் எடுத்த தவறான முடிவு, அல்லது செய்ய வேண்டியது செய்யாமல் விட்டது, அல்லது செய்யக்கூடாததை செய்தது, ஏதோ ஒரு விஷயத்தில் நாமளா சிக்கியிருப்போம். சில நேரம் நாமளா மாட்டியிருப்போம். இன்னைக்கு இந்த காலையில யோசித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில உங்கள் தவறால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததால், எங்கேயோ போய் சிக்கினதால், தேவன் போகக்கூடாது சொன்ன இடத்துக்கு போனதால், தேவனுடைய மனதை வேதனைப்படுத்தியதால் என் வாழ்க்கையில சோகம் துக்கம் வருமானால் நான் தாழ்த்த வேண்டிய இடத்துல இருக்கிறேன். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில நீங்கள் அதை எண்ணி பாருங்கள். நான் 4வது சொல்றேன், துக்கமான சோகமான இடங்கள்ல 4வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். 30ஆம் சங்கீதம் 4. இங்கே வாசிக்கிற போது அன்பானவர்களே, நன்றி உள்ளவர்களாயிருங்க. கஷ்டமான காலத்துல தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அது ரொம்ப எளிதல்ல. சந்தோஷமான காலங்களில் நாம் தேவனுக்கு நன்றி சொல்வது எளிது. கஷ்டமான காலங்களில் என்ன நன்றி சொல்ல இருக்கிறது? கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். சோகத்திலும் கஷ்டத்திலும் கண்ணீர்ல என்ன நன்றி சொல்ல இருக்கு? கஷ்டமா இருந்தாலும் அதை செய்து பாருங்க, அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா. அதுலயும் தேவன் நன்றி சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 5வதாக பொறுமையாக இருங்கள். சங்கீதம் 30ஆம் சங்கீதத்துல 11ஆம் வசனத்தை படிக்கிறேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை எடை கட்டினீர். ஆண்டவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரை எனக்கு செய்தீர். ஆண்டவரை கர்த்தர் புலம்பலை களிப்பாக மாற பண்ணினார். இதெல்லாம் சொல்லிட்டே வர்றேன். ரொம்ப முக்கியமானது பொறுமை. தேவன் கிரியை செய்கிறவரை காத்திருங்கள். துக்கம் களிப்பாக மகிழ்ச்சியாக மாற ஒருவேளை அதுக்காக காத்திருங்கள். தாவீதின் வாழ்வில் காத்திருந்தான், அவன் வாழ்க்கையின் துக்கம் மாறினது. ஆனந்த களிப்பாக, அவன் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினான். தேவன் அப்படி மாற்றினார். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். அவர் மாற பண்ணினீர். சில நேரம் நாமளே சில நேரம் என் புலம்பலை மாத்துறதுக்கு நம்ம தவறான காரியத்தை செஞ்சிருவோம், அவசரப்பட்டுருவோம். ஆண்டவர் என் புலம்பலை மாற்ற முன்பதாக அவரே என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்ற வேண்டும். அந்த மாற்றுவதற்கு முன்பதாக நானாக எதையாவது ஒன்ன பண்ணி என் துக்கத்தை மாத்திரலாமான்னு அவசரப்படுறதுனால அங்க பிரச்சனை ஏற்படுகிறது. வார்த்தைகளை விட்டு விடுகிறோம், தவறாக பேசி விடுகிறோம், தவறான முடிவு எடுத்து விடுகிறோம். அதனால தேவன் என்னை களி கூறப்படணும், அவர் என்ன மகிழ பண்ணணும். அதுவரை பொறுமையோடு கூட இருக்க தேவன் கிருபை செய்வாராக. ஒரு நிலையில சொல்றீங்களா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை,
பல நேரங்கள்ல பிரச்சனைகள் ஓங்கி நிற்கும் போது மௌனமா இருப்பது ரொம்ப நல்லது. பிரைஸ் தி லார்ட். எதுவுமே சொல்லாம இருக்கிறது நல்லது. யார்ட்டையும் எதையும் வார்த்தைகளை விடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. சில நேரங்கள்ல மாமியார் மருமகளுக்கு இடையில பிரச்சனை வரும்போது அங்கே துக்கமும் கவலையும் ஏற்படுகிறது, பிரச்சனை ஏற்படுகிறது. மாமியார் என்ன நினைக்கிறாருன்னா, நான் தவறு செய்யல அப்படின்றத சொல்லணும்னு நினைக்கிறாங்க. மருமகளும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் தவறு செய்யல, மாமியார் தான் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல ரெண்டு பேருமே அமைதியா இருந்தாங்கன்னா சீக்கிரத்துல பிரச்சனை முடியும். ஆனா என்ன நடக்கும் தெரியுமா? மாமியார் அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள்ட்டலாம் போய் சொல்லுவாங்க, என் மருமகளை பத்தி உங்களுக்கு தெரியுமா, அவ தான் பிரச்சனைக்கு காரணம் என்று. மருமகள் என்ன நினைக்கிறான்னா, நாம முன்னக்கூட்டி போய் எல்லாத்திட்டையும் என்ன செஞ்சிருவோம், சொல்லிடுவோன்னு மருமகள் போய் சொல்றா. பிரச்சனைக்கு நான் காரணம் இல்லை, அவங்க தான் காரணம்னு அவங்க ஒரு 4 பேர்ட்ட சொல்லிடுறாங்க. ஆனா அந்த யார்கிட்ட சொன்னாங்களோ அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? அவங்க எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் கொஞ்சம் போட்டு, அதுக்கு கொஞ்சம் கடுகெல்லாம் போட்டு தாளிச்சு, அது கூடுதலான விஷம் ஏற்றி, அதை பர்டிகுலர் ஆள்கிட்ட போய் மருமகள் சொன்னதை மாமியார்ட்டையும், மாமியார் சொன்னதை மருமகள்கிட்டையும் போய் கூடுதலா சொன்ன பிறகு பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுமா, பிரச்சனை கூடுமா? ஏங்க அல்லேலூயா. மாமியார் சொன்னாங்கன்னு சொல்லியிருப்பான், அவங்க போய் நீங்க என்னமோ விளக்கமாத்தால அடிச்சு பிடிக்கலாம்ல அப்படின்னு கூடுதலா கொஞ்சம் சொல்லி பிரச்சனை அதிகமாயிரும். அன்பானவர்களே, பலரும் பேசுவதற்கு காரணமாக நாம் அமைந்து விடாமல் சோகமான நேரங்களில், கவலையான நேரங்களில் உங்களுடைய வார்த்தைகளை குறைத்து தேவ சமூகத்தில் மட்டும் அமர்ந்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். அவர் கிரியை செய்ய விட்டு கொடுங்கள். ஒரு நல்ல சொல்லுங்களா அல்லேலூயா. 1, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுவதற்கு கடந்த காலங்களில் தேவன் செய்த நன்மைகளையே நீங்கள் நினைத்து கொண்டிருங்கள். 2, உங்கள் துக்கம் நிரந்தரமானதில்லை, தற்காலிகமானது என்பதை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். சோகமான நேரங்களில், துயரமான நேரங்களில் தாழ்மையாக இருங்கள். உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள். 4வதாக, துன்பத்திலும் நன்றி உள்ளவர்களாயிருங்கள் ஆண்டவருக்கு. 5வதாக, நீங்கள் பொறுமையாக இருங்கள். ஆண்டவர் கிரியை செய்வார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நாம் எழும்பி நின்று ஜெபித்து முடிக்கலாம். இருக்கிற இடத்துல ஹல்லேலூயா. இந்த கால வேளையில ஒருவேளை கர்த்தர் உங்க கூட பேசியிருக்கலாம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு முறை கூட கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நீ உம்மை விசுவாசிக்கிறேன் அப்பா. மாற்ற முடியாத சோகங்கள் ஒன்றுமில்லை, தீர்க்க முடியாத பிரச்சனை ஒன்றுமில்லை. கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும் காலம் வரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை ஏற்கனவே உங்களுக்கு ஆண்டவர் செய்திருக்க கூடும். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, உங்களை துன்பப்படுத்தினவர்கள் மூலமாகவே உங்கள் துக்கத்தை மாற்ற அவரால் கூடும். நீங்கள் எங்கே துக்கப்பட்டீர்களோ அதே இடத்திலேயே ஆண்டவர் உங்கள் துக்கத்தை மாற்றி மகிழ்ச்சியாக்குவார். எந்த காரியம் உங்களை துக்கப்படுத்தினோ அதே காரியத்தை வைத்து உங்கள் துக்கத்தை கர்த்தர் மாற்ற முடியும். ஆண்டவர் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். சிலுவை தான் வேதனை கொடுத்தது, அதே சிலுவை தான் இயேசுவை உயர்த்தினது. மகிமை. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எந்த காரியம் உங்க உள்ளத்தை உடைச்சதோ அதே காரியத்தை வச்சே உங்களுடைய காயங்களை ஆற்றுவார் ஆண்டவர். உங்கள் காயங்களை ஆற்ற வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே பெரியவர் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் மிகவும் பெரியவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, மை துதிக்கிறோம் தேவனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார்.
வருவார், இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட, சொல்லுங்க, நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். இந்த கால நேரத்துல ஆண்டவருக்கு ஒரு முறை கூட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த கால வேளையில ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே என்னை ஒரு முறை கூட தாழ்த்துக்கிறேன், எனக்கு பொறுமை ஆண்டவர் தாரும். தயவு செய்து நீங்க ஆண்டவர்கிட்ட இதை கேளுங்க. துக்கமான நேரங்களில் உம்முடைய நன்மைகளை நினைக்க பண்ணுங்க. ஆண்டவரே நான் தாழ்மையா இருக்க உதவி செய்யுங்க, சோகத்தில் உமக்கு நன்றி சொல்ல உதவி செய்யுங்க. அநேக நேரங்கள்ல ஆண்டவரே துக்கமான நேரங்களில் டென்ஷன் ஆயிடுறேன், ரொம்ப கோவப்பட்டுறேன், பேசத்தையாம் பேசிடுறேன், ஆண்டவரே தப்பான முடிவு எடுத்துறேன், அவசரப்பட்டுறேன், அதனால பிரச்சனை பெருசாயிடுது. ஆண்டவரே துக்கமும் கண்ணீரும் இருக்கிற காலகட்டங்களில் நான் பொறுமையா இருக்க பண்ணும், எனக்கு பொறுமை தாரும் ஐயா, பொறுமை தாரும். என் கோபங்களை பிறர் மேலே சுமத்தி விடுகிறேன். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தருவார். கையை உயர்த்தி இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. இந்த கை வலது கருத்தை உயர்த்தி ஒப்பு கொடுக்கிறவங்க உங்க வலது கருத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் நம்புற உடைய வார்த்தை ஆண்டவரே, கர்த்தாவே உடைய வார்த்தைகளை நம்புகிறேன்னு சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. பரலோகத்தின் பிதாவே, இந்த கால வேளையில இந்த முதல் ஆராதனையில வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் வாழ்வில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவதாக, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற வார்த்தை ஆண்டவரை இங்கு இருக்கிற அனைவருக்கும் சொல்லுகிற உடைய வார்த்தையாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றம் வரட்டும், என் துக்கம் எல்லாம் கர்த்தர் மாற்றினார் என்று நம்முடைய பிள்ளைகள் சொல்லட்டும், ஒரு பெரிய சாட்சியை எழுப்பும். வருங்காலங்கள்ல வந்து சபையில சொல்லணும், என் துக்கத்தை ஆண்டவர் மாற்றினார்னு சொல்லணும். நீண்ட கால துக்கம் மாறினது என் வாழ்க்கையில, ஆமென். அவமானங்களை கர்த்தர் மாற்றினார்னு சொல்லணும், என் வேதனைகளை கர்த்தர் மாற்றினார்னு சொல்லணும், என்னை கர்த்தர் கரம் பிடித்து தூக்கினார்னு சொல்லணும். கர்த்தர் சாட்சிகளை எழுப்புங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேற ஜெபிக்கிறோம். நிறைய மகிமைப்படுவீராக, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.